தோகை மயில் உழவும் கந்தன் சுடற்கரத்திருக்கும் வெற்றி வாகையே சுமக்கும் வேலை வணங்குவது எமக்கு வேலை. திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணைமுகத்தானை காதலால் கூப்பொருதம் கை. பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த இனிமையான தேவகோட்டை கந்தசஷ்டி விழா கழகத்தினுடைய சார்பிலே நடைபெறுகின்ற 66வது ஆண்டு நல் விழாவிலே பல்லாண்டுகளாக இங்கே வருவதற்கான வாய்ப்பை எனக்கு நல்கி இன்றும் அந்த வாய்ப்பை அன்போடு தந்திருக்கின்ற இவ்விழா கழகத்தை சார்ந்த அத்தனை பேருங்களுக்கு உங்களுடைய குழுவின் சார்பிலே முதற்கண் நன்றியையும் வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை 66 ஆண்டு காலமாக நடத்துகின்ற பெருமக்கள் தொடங்கிய போது என்ன நினைவிலே தொடங்கினார்களோ அதே போல 100 ஆண்டு காலம் ஆனாலும் அதற்கு மேலே ஆனாலும் நாங்கள் இருந்து நடத்துவோம் என்று நடத்தி கொண்டிருக்கின்ற உங்களைத்தான் நான் எப்போதும் மனதார பாராட்டுகின்றேன். தொடங்குவது பெரிதன்று, அதனை தொடர்ந்து செயல்படுத்துவதுதான் மிக முக்கியமான ஒன்று. இந்த நிகழ்விலே இந்த ஆண்டில் மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நிகழ்த்தி ஒவ்வொரு நாளும் பத்திரிகையினுடைய நிகழ்ச்சிகளாக நாம் பார்க்கிறப்ப பொதுவாக இன்றைய நிகழ்ச்சியில் தான் போடுவாங்க. ஆனா 3 நிகழ்ச்சி இருந்தாலும் 3 நிகழ்ச்சியில அந்த நடுவர், பேச்சாளர், இசை நிகழ்ச்சியா இருந்தா அவர்களுடைய தலைவர் என்று அத்தனை பேருடைய படத்தையும் போட்டு உலகெங்கும் இதனை பரவ செய்திருக்கின்ற இந்த ஆண்டு இந்த குழுவை சேர்ந்தவருடைய தலைவர் ஐயா திருமிகு டால்பின் ராமநாதன் அவர்களுக்கு எங்களுடைய மனமான வாழ்த்துக்களை நாங்கள் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் நடத்துகின்ற பள்ளி நான் பல முறை அங்க பேச போயிருக்கிறேன். அதாவது மதுரையில் முதன்மையான பள்ளி என்று சொல்வதை காட்டிலும் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே சிறந்த பள்ளியாக இதனை நான் கொண்டு வந்து காட்டுவேன் என்று ஒவ்வொரு முறை அவர்கள் அந்த குழந்தைகளை அவர்களுடைய சாதனைகளை தேர்ந்தெடுத்து கண்டெடுத்து அவர்களை உலகுக்கு அருமைப்படுத்துகின்ற அந்த அருமையான நிகழ்வை நான் பார்த்து வியந்திருக்கிறேன், மகிழ்ந்திருக்கிறேன். அதுலயும் மாணவர்களுக்கு முக்கியமான திறன் என்னன்னா அவருடைய அறிவு திறன் தான். அந்த அறிவுக்கு முக்கியமான வேலை சதுரங்க விளையாட்டு. அந்த சதுரங்க விளையாட்டினுடைய அதுல தேர்ந்த மாணவ மாணவியரை உலக அரங்கிற்கு இட்டு செல்கின்ற முயற்சியில் இருக்கிறாரு நம்முடைய டால்பின் ராமநாதன் அவர்கள். அது மட்டுமல்ல, தன்னுடைய தாயார் மீது மிகுந்த அன்பும் பற்றும் பாசமும் கொண்டவர். நான் பல நிகழ்வுகளில் அவரை பார்த்திருக்கிறேன். அவர்கள் தலைமையேற்று இந்த விழாவை மிகச் சிறப்பாக விழா குழுவை நடத்தி செல்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி, செயலாளர்களாக இருந்து இதனை சிறப்பிக்கின்ற ஐயா வணக்கத்திற்குரிய திருமிகு எஸ்.எல். மகாலிங்கம் அவர்களுக்கும் திருமிகு எல். சதாசிவம் அவர்களுக்கும், பொருளாளர் வணக்கத்திற்குரிய ஐயா திருமிகு வி. செந்தில்நாதன் அவர்களுக்கும் எங்களுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி, இங்கே வருகை தந்து எங்களை அன்போடு அழைத்து பெருமை சேர்த்திருக்க எங்களுடைய தியாகராசர் கல்லூரியில் எங்களுக்கு முன்னம் பயின்றவர், எங்கள் முன்னவர், எங்களுடைய குருநாதர் ஐயா டாக்டர் நா. ஜெயராமன் அவர்களுக்கு, அவர்களெல்லாம் தலைமாணாக்கர், நாங்களெல்லாம் அவரோடு இணைந்து படித்த மாணாக்கர்கள். ஐயா ஓய்வு பெற்ற முதுபெரும் பேராசிரியர் சபா அருணாசலம் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை சொல்லி, இங்கே வருகின்ற பெருமக்கள் அத்தனை பேரையும் வணங்கி, வளர்ந்து வருகின்ற நல்ல பேச்சாளர் நண்பர் நம்முடைய தேவகோட்டை ராமநாதன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி, எங்களுடைய இனிய நண்பர் தேவகோட்டைக்கு வருகிற போதெல்லாம் வரவேற்பார். இன்றைக்கு என்னன்னா காசியிலிருந்து வந்து எங்களுக்கு ரொம்ப அருள்பாலித்து சிறப்பித்தார். என்ன காசிக்கு போயிட்டு வந்தவங்களை பார்த்தாலே சந்தோஷமா இருக்கும். திருமிகு மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்தை சொல்லி, நிக்கிற பெருமக்கள்லாம் கூட கொஞ்சம் உட்கார்ந்து கேட்கலாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம். அவங்க என்ன நிக்கிறாங்கன்னா நல்லா பேசினாங்கன்னா கேட்போம், இல்லைன்னா பார்ப்போம் அப்படின்னு உட்காந்து கேட்கலாம்.
ஏன்னா தமிழ் மொழிக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, திட்டுனா கூட தமிழ்ல திட்டணும் அப்படிம்பாங்க. அது என்ன வஞ்சா இங்கிலீஷ்ல வஞ்சன்னா தமிழ்ல வஞ்சன்னா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லைங்க. ஒரு முறை நாங்க டெல்லி போயிருந்தப்ப இரவு வண்டியில போய் இறங்குறோம். எல்லாரும் இறங்கி எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க சொல்றேன். எல்லாம் சரியா இருக்கு, நாம போக வேண்டிய அட்ரஸ காணோம்னாரு என் கூட வந்த ஒருத்தர். அப்படி ஆளுகளே என் கூட வரும். கடுமையான குளிர், என்ன செய்யறதுன்னு தெரியல. எங்களுக்கு யாருக்கு ஹிந்தி தெரியாது, அந்த ஏரியால யாருக்குமே தமிழ் தெரியாது. இதுல என்ன ஆச்சுன்னா, அப்படி நடுங்கிட்டு உட்கார்ந்து இருக்கப்ப எங்களோட வந்த ஒருத்தர் அந்த பக்கம் இந்த பக்கம் கோவமா நடந்து ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தர் மேல மோதிட்டாரு. மோதலோடு மட்டுமில்ல, எரும மாடு கண்ணு தெரியல அப்படின்னாரு. உடனே அவர் இவர் கையை பிடிச்சுக்கிட்டாரு. எரும மாடா, நீங்க தமிழ்நாடா அப்படின்னு கேட்டாரு. அவர் ஆமான்னு சொன்ன உடனே அதுக்குள்ள என்னைய பார்த்துட்டாரு. ஐயா வாங்க, என்ன இங்க உட்கார்ந்து இருக்கேன்னாரு. ஒண்ணும் இல்ல, முகவரி தெரியாம அலைகிறோம், ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மறுநிமிஷம் என்ன பண்ணார் தெரியுமா? உடனடியாக அவர் வேனுக்கு அரேஞ்ச் பண்ணார், எங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போனார். தங்க வேண்டிய இடத்துல தங்க வச்சார். ஓடி போய் உணவு வாங்கிட்டு வந்தார். 3 நாள் விடுமுறை போட்டு எங்களோடய என்ன செஞ்சாருன்னா, எல்லா இடத்தையும் சுத்தி காமிச்சு போறப்ப டிக்கெட் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி நினைவு பரிசெல்லாம் எங்களுக்கு வாங்கி கொடுத்து வண்டி கிளம்புறப்ப கண்கலங்கி எங்களை வாழ்த்தி அனுப்புறாரு. இவ்வளவு ஏன் நடந்தது? ஒரு எருமாட்டினால் நடந்தது. அதுக்கு பதிலாக இவர் இங்கிலீஷ்ல வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, பதிலுக்கு அவர் ஹிந்தியில வந்திருந்தாருன்னு என்ன ஆயிருக்கும்? இதை தெரிஞ்சுக்கிட்ட அருணகிரிநாதர் சொன்னாரு,